மேடம் நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க மேடம். நீ உட்காருப்பா உட்காரப்பா, நான் வரேன் உங்ககிட்ட. நீங்க சேர்த்து எப்படிதான் மேடம் 5-6 வருஷம் என்ன பண்ண நீ? எப்படி அந்த பொண்ணை அப்படி தனியா விட்ட? அவங்களாம் என்ன மேடம் இந்த பொண்ணை கெடுறதே இவங்க தான் மேடம். 5-6 வருஷம் என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணை கட்டி வீடு போட்டு மேடம். இருப்பா இரு, ஒரு இன்னொரு திருமணம் பண்ணறது அளவுக்கு நீ அவளை வேதனைப்படுத்தி இருக்க. இல்லைங்க மேடம், எனக்கு சொல்லாமே பண்ணி எனக்கு அந்த பொண்ணு சம்மதிச்சு தானே கல்யாணம் பண்ணிருக்கு. சம்மதம் கிடையாது, கட்டாயப்படுத்தி அதே மாதிரி லோன் எல்லாம் போட்டு வாங்கிட்ட அப்புறம் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணது. கட்டாயப்படுத்தி பண்ணா அவ லோன் போட்டு வாங்குவாளா? கேளுங்க மேடம், கல்யாணத்துக்கு சம்மதம் பண்ணது இன்னொருத்தரோட வாழ்க்கையும் அதுல அடங்கி இருக்குல்ல, யோசிச்சு பாரு. இப்ப என் வாழ்க்கை என்ன போச்சு? 5 வருஷம் என்னப்பா பண்ண? 5 வருஷம் நான் பாத்து என்ன பண்ண? 5 வருஷம் ஒரு ஃபோன் கூட போடாம என்ன பண்ண? அவளை கட்டி கொடுக்கறது வரை நீ என்ன பண்ண? 2014 வரைக்கும் நான் பேசி தான் மேடம் இருந்திருக்கேன். 2014-15 வரைக்கும் பேசி. இது 2020. எப்படி இருந்தா சொந்தக்காரங்க அனுப்பிட்டுவாங்கன்னு தான் மேடம் இருந்தேன். இருந்தால பார்த்தாலும் அனுப்பிச்சு விட்டாங்க. ப்ளீஸ் மேடம் செத்து வைங்கலாம். இது என்ன விளையாட்டா? அவ 2.5 வருஷம் ஆச்சு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி. நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் வரேன். பிச்சை ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன், நீங்க பொண்டாட்டி அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை வச்சுனீங்க வச்சுங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, சொல்லிட்டேன் நான். என் பொண்ணுக்கு உயிருக்கு கேரண்டி இல்லை சாமி. நான் இருக்கையிலேயும் குடிப்பாங்க மேடம், காசை கண்டா குடிக்கிறேன்னு தாங்க மேடம் வரும். நான் இனிமே 2 பேருமே வேணாங்க மேடம், தனியாக ஒதுக்கிக்கிறேங்க மேடம். ஃபர்ஸ்ட் லைஃபும் வேணாம், 2வது லைஃபும் வேணாம். இப்போ சட்டப்படி பார்த்தா நீங்க புருஷனே கிடையாது. நான் சம்பாதிச்சு ஆனா நான் அப்படி பார்க்கல. சட்டப்படி உங்க திருமணம் செல்லாதுன்னு அட்வொகேட்டே சொல்லிட்டாரு, நான் சொல்லல. சரியா? அவ சரி ஓகேப்பா, கட் பண்ணிடுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையா இருக்கு. முதல்ல அவ முடிவு பண்ணட்டும், அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவசரப்பட்டு அன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணீங்க, அதனால தான் இவ வாழ்க்கை இப்படி ஆச்சு. இனிமே மறுபடியும் அதே தவற பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 28 நடக்குது. வேற திருமணம் பண்ணல, வேற ஒண்ணும் பண்ணல, நீங்க வேற யாரும் இல்ல மேடம். பழைய போட்டா பாருங்க மேடம், இவளோட வாழ முடியல. சரி உட்காருப்பா உட்காரு. சரி குடிச்சு உடம்பு கெடுத்துட்டேன் மேடம். இப்போ இந்த 1 மாசமா இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேடம் டாக்டர் போய் பார்த்து செக்அப் பண்ணி நரம்பு தளர்ச்சி மாத்திரலாம் சாப்பிட்டுருக்கேன் மேடம். சரி